பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். பாஜகவிலிருந்து விலகி தற்போது தாவேகாவில் இணைந்துள்ள விஜயதாரணி அவர்கள் நம்முடன் உள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் மேடம். பாஜகவில் இருந்து விலகி இப்ப தாவேகாவில் இணைஞ்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? தாவேகா கட்சியில் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கான ஒரு மாற்றத்தை தந்த கட்சி. அந்த அடிப்படையில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு ஊழலற்ற ஆட்சியை வழிநடத்தி செல்கிறார். பெண்களுக்குண்டான பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒரு சிங்கப்பெண் படையை உருவாக்கி இருக்கிறார். அதுபோல போதை கலாச்சாரத்தை ஒழிக்கும் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் இன்றைக்கு எவ்வளவோ சிரமங்களை கண்ட இந்த தமிழ்நாடை விடுவிக்க ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முயற்சிகளை அவரின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்சிகளில் இருந்து எல்லோரும் வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நானும் என்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டு அவர்களும் என்னை ஆதரித்து அழைத்துக் கொண்டார்கள். அந்த விதத்தில் மக்கள் பணியாற்றுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி தருவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் மக்களுக்கான ஒரு கட்சி இது. ஆகையால் மக்கள் பணி ஆற்ற இங்கு நிறைய இடம் இருக்கிறது என்பது என் நம்பிக்கை. கடந்த 2 வருஷமா நீங்க பாஜக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த வித பதவியும் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. என்ன காரணம் மேடம்? உங்களை ஓரம் கட்டாங்க இல்ல என்ன காரணம்? 2.5 ஆண்டு காலமாக என்னுடைய சட்டமன்ற பதவியும் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளையும் கட்சியிலிருந்து தொடர்ந்து பாஜகவில் இணைந்தும் கூட 2.5 ஆண்டு காலம் எந்த பொறுப்பும் வழங்கப்படாமல் மக்கள் பணியாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில்தான் பாஜகவில் பயணித்தேன். ஆகையால் தற்பொழுது மக்கள் பணியை தொடர வேண்டும் என்ற ஆசையில் மக்களோடு இணைந்திருக்கும் மாற்றத்தை உருவாக்கிய தாவேகா கட்சிதான் சிறந்தது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் நான் என்னை தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு தாவேகாவில் என்னை நான் இணைத்துக் கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஜக எல்லாரும் வெளியில போனாங்கன்னா அங்க பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு பலர் ஆட்சேபணம் தெரிஞ்சிருக்காங்க. அந்த பாஜக நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க என்னதான் நடக்குது பாஜகவில் என்ன நடந்தாலும் இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதத்தில் மக்கள் பணியாற்ற ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது அங்கு. தற்பொழுது மக்களோடு இணைந்து பயணிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்ப நீங்க ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க. தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில இருக்கு. அவங்களை எப்படி சந்திக்க போறீங்க? எப்படி அணுக போறீங்க? காங்கிரஸ் கட்சி ஒரு தனி முடிவெடுத்து இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இணைந்து ஆட்சி பொறுப்பிலும் 59 ஆண்டுகள் கழித்து வந்திருப்பதை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பிய நபர்களில் நானும் ஒருவர். அப்படியெல்லாம் இல்லையே என்ற காரணங்களால் கூட காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி இருந்தேன். ஆனால் தற்பொழுது அவர்கள் சுயமாக முடிவெடுத்து ஒரு ஆட்சி பொறுப்பிலேயே வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆகையால் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கூட்டணியில் அவர்களோடும் இணைந்து பயணிப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட கருத்து நன்றி மேடம். மைசூர் பாதுஷா